இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலன் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். 26/8/2024 1/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு ராகு மகராஜ் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்றாரு. இந்த வாரம் பணியிடத்தில் பணி அழுத்தம் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மன உளைச்சல் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் உங்கள் இயல்பில் எரிச்சலும் தோன்றும். மக்கள் உங்கள்கிட்ட இருந்து என்ன விரும்புகிறாங்க என்பதையும் நீங்கள் நல்லா அறிவீங்க. ஆனால் இதையும் மீறி நீங்கள் விரும்பாவிட்டாலுமே உங்களுக்கு தேவையில்லாமல் செலவு அதிகரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்திலிருந்து இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறணும். இந்த வாரம் உங்கள் உணர்வுகளை குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் நண்பர்களிடம் வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா அந்த நபர் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தலாம். அதனால் இப்போ உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே வச்சிருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நீங்கள் சில காலம் தனிமையில் இருப்பது போல உணர்வீங்க. இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் சந்திரனின் 11வது வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து உதவிக்கரம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்க்காதீங்க, அவங்களால உங்களுக்கு அதிகம் உதவ முடியலை. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும்னா கடினமாக உழைக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பு தான் உங்களை உயர்த்தும். உயர்கல்வியை அடைவதற்கான பாதையில் சின்ன தடைகள் நிச்சயம் வருது. உங்களின் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கிது. அந்த பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக தீர்வு இருக்குது. அதில் வெற்றியும் பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் விலகுது. ராசிநாதன் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாயுடன் இணைஞ்சிருந்தார். அது அப்படியே மாறப்போகுது. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு இடம்பெயருது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. எல்லாம் நல்லது தான், யோகம்தான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் 7.5 சனி ஒட்டிக்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்றாரு. இந்த 3 அமைப்பும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சம் மாறனால கடன் வாங்கிடாதீங்க. அப்படியே நீங்கள் கடன் வாங்க நேர்ந்தாலும் அதை நீங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது பன்மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேலை நல்ல இடத்துல கிடைக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய பண்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் நல்வரவு தான் காத்திருக்கு. பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு வராது. மேஷராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் அவ்வளோன்னு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தின் முதல் நாளே சாதகமான பலன்களை அளிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க. அமைதியற்றவராகவும் பாதுகாப்பற்றவராகவும் உணர்வீங்க. பிறரிடம் பேசையில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இன்று சிரத்தையை பெறுவதற்கு பிரார்த்தனைகள் செய்யணும். 27ஆம் தேதி சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது. உங்கள் செயல்கள் சுகமாக நடக்கணும்னா அதிக அளவில் அனுசரித்து நடந்துக்கிறணும். சில நேரங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. இருந்தாலும் நம்பிக்கையை நீங்கள் மறுபடியும் நம்பிக்கையை வரவழைச்சிக்கணும். 28ஆம் தேதி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாள். உற்சாகமும் கேளிக்கையும் நிறைஞ்சிருக்கும். திரைப்படங்கள் பார்க்குறது, பாடல்கள் கேட்குறது, இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. 29ஆம் தேதி நடப்பவை எல்லாம் சுமூகமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் மனசில் உள்ள அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்றவங்களை எளிதில் புரிஞ்சுக்கலாம். 30ஆம் தேதி சாதகமான பலன்கள் இல்லை. நல்ல இசையை கேட்கணும். அப்போ தான் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வச்சுருக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். 31ஆம் தேதி சாதகமான பலன்கள் இல்லை. பொறுமையை இழந்து இருப்பீங்க. ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கிறணும். ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் தேவையில்லாமல் வாகனத்தில் போக வேணாம். பயணங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக நைட்டில் போக வேணாம். உடல் வலி வரக்கூடும். சந்திரன் பார்த்தீங்கன்னா 11ஆவது வீட்டில் இருக்கு. அதோடு சேர்ந்து ராகுவும் இருக்கு. வெளிநாட்டில் வணிகம் செஞ்சீங்கன்னா பல ஆதாரங்களில் தொடர்பு கொள்வதில் மகத்தான வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் நன்மையும் பெறலாம்.
இதற்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே தயாராகணும். மேலும் சரியான உத்தியை பின்பற்றணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூக நலனுக்காக சில பணிகளை செய்யலாம். இது உங்கள் மரியாதையை பெரிதும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சமய நிகழ்ச்சிகள்லையும் ஆர்வத்துடன் கலந்துக்கிறவங்க. இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற வியாழ கிரகம் உங்கள் ராசியில் முதல் ஏறுமுகத்தில் இருக்கு. பணியிடத்தில் மற்றவங்களுடன் பேசையில் உங்கள் வார்த்தைகள் கவனமாக தேர்வு செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. யார்கிட்டனாச்சும் எதனாச்சும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட இமேஜை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சில முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அப்போ வெளிநாட்டு கல்லூரிகளில் அனுமதியும் பெறுவாங்க. நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்களால் முடிஞ்சவரை நீங்கள் முயற்சி செய்யணும். செவ்வாய்க்கு யாகம் செய்யணும். இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து நீச்ச நிலையில இருக்கிறாரு. இதனால பல சங்கடங்கள் காலையில முளைச்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஈவினிங் பாத்தீங்கன்னா சரியாயிடும். 5ஆம் இடம் சுகத்துவமாக இருந்தாலும் நிவர்த்தி கிடைச்சாலும் ஏதோ ஒரு மனசஞ்சலம் இருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. யாருக்குனாச்சும் பெரியவங்கள்ட்ட ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுத்தா ரொம்ப நல்லது. சனி பகவான் பாத்தீங்கன்னா புதனை பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு. இந்த அமைப்பு தந்தைக்கு கொஞ்சம் படுத்தும். அப்பா சொல்றதை யாரும் கேட்கவே மாட்டீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். அப்பாவோட சொத்துக்கள்ல தகராறு, வில்லங்கம், பங்காளிகளின் தலையீடு. பங்காளிகள்னா சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. பார்த்து விட்டு கொடுத்து போனா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கறதன் மூலமும் இசை கேட்பதன் மூலமும் மனசு சற்று ஆறுதல் படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மந்திரங்களை ஜபிக்கணும். மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாடு ஜாஸ்தி தேவை. நண்பர்களை சந்திப்பதை இந்த நாளில் தவிர்த்திருங்க. ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்கு அது நிகழ்ச்சி அளிக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க செயல்களை கையாளும் போது பொறுமையா இருக்கணும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்க அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு கவலை அளிக்கும். 21ஆம் தேதி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது. தைரியம் குறைஞ்சிருக்கும். வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்கவே நேரும். 30ஆம் தேதி அதிர்ஷ்டங்கள் நடுவே நாளாக இருக்கும். உங்க தனித்திறமை மற்றும் உற்சாகத்திறன் மூலம் உங்க இலக்குகள் அடைவீங்க. இதனால சாதகமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். 31ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். உங்களிடம் தன்னம்பிக்கை இருக்கும். உங்க திறமை மீது நம்பிக்கை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் நல்லுறவு பராமரிப்பீங்க. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியம் இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கு. குறிப்பாக வாரத்தின் நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் ரொம்ப ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் வேடிக்கை மற்றும் விருந்துகளின் போது நீங்கள் எதனாச்சும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத தவிர்த்திடணும். இல்லைன்னா நல்லா இருக்க உடம்பு கெட்டுரும். ஏன்னா சந்திரனின் 10வது வீட்டில் ராகுவும் சேர்ந்துருக்கனால தான் சொன்னேன். நீங்கள் சேமிக்க முயற்சி செஞ்சால் வெற்றி பெறுவீங்க. கொஞ்சம் அமைதியற்றதாக மாறுவீங்க. ஆனால் பாதகமான சூழ்நிலைகள் என்றென்றும் நிலைக்காது இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவாங்க. அவர்களின் வாழ்க்கையில் பல முக்கிய முடிவுகள் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதை நீங்கள் காணலாம். உங்களில் சிலர் நகைகள் அல்லது வீட்டு பொருட்களையும் வாங்குவீங்க. இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழ கிரகம் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. வேலை தொழிலுடன் தொடர்பு இருந்தீங்கன்னா இந்த வாரம் வேலையில் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் விரும்பாமல் சில தவறுகளை செய்ய வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக உங்கள் மூத்தவர்களால் நீங்கள் திட்டமிடப்படுவீங்க. இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் அதிகம் உழைச்சாலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. இது அவரதுனால மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திலும் சமூகத்திலும் அவருக்கு புகழையும் கைத்தட்டலையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது மாணவர்களின் மன உறுதியை அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் முன்பை விட சிறப்பாக செயல்படவும் முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 41 முறை புதாய நமகன்னு ஜெபிக்கணும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் வந்து அமருது. அது கோபதாபங்களை குறிக்குது. கோபங்களை அடக்கி ஆளணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லது. 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா
தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்து ராசிநாதன் உட்காந்துருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானம் கிடைக்கிறனால எந்த தைரியத்தையும் நீங்கள் இழக்காமல் தைரியமாக இருப்பீங்க. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு முடியும். மெதுவாக படியில் ஏறி மேலே ஏறுறீங்கன்றது தான் உண்மை. 3 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் இப்போ அவ்வளவா இல்லை. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகுது. ராஜ யோகாதிபதி நீச்சமானாலும் குருவின் பார்வையில் இருக்கனால தாய் தந்தைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாய் மீது முரண்பாடுகள் வந்து அதுக்கப்புறம் சொத்துக்கள் பிரிக்கிறதுல பிரச்சனை வந்து குருவின் பார்வையினால் சரியாகும். இதை எடுத்தாலும் சிக்கல் தான் இருக்குது. வீடு வாகனம் எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவீங்க. எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. மிதுன ராசி அன்பர்கள். செலவுகள் இருக்கும், அதே சமயம் வரவுகள் வரும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். சந்திரன் மங்கள யோகத்தில் கொடுக்குறாங்க ஆரம்பத்தில். பின்னாடி சந்திரன் ராசியிலே இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. தனவிரயம் ஆகாமல் பார்த்துக்கிறங்க. 12-1-2 இந்த அமைப்பு இருக்குது. செலவு செய்கிறதுக்கு முதல் இந்த செலவு தேவையான்னு நினச்ச செலவு செய்யணும். வார தொடக்கமே சற்று சவாலான நாளாகத்தான் இருக்குது. என்றாலும் இன்றைய நிகழ்ச்சிகளிலிருந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சவால்களை எதிர்கொள்ள கடினமாக உழைப்பீங்க. அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் சற்று கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான வார்த்தைகளை பேச வேணாம். வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் பேசாதீங்க. எல்லாத்தையும் அக்கம் பக்கத்தில் 3வது நபருடன் பேசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 28ஆம் தேதி சிறப்பான நாளாக அமையுது. மேலும் சில சௌகரியங்களை இழக்க நேரலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் கிடையாது. 29ஆம் தேதி உங்கள்கிட்ட இருக்கும் அவநம்பிக்கை உங்கள் ஆற்றலை குறைக்கும். உங்கள் நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டுனா சாதகமான பலன்களை பெறலாம். 30ஆம் தேதி சாதகமான விளைவுகள் இல்லை. அதிர்ஷ்டத்தை விட உங்கள் சுயமுயற்சியில் நம்பிக்கை வைக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கி தவிர்த்துருங்க. 31ஆம் தேதி பொறுமையாக இருப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும். உங்கள்கிட்ட நிலையான தன்மை இல்லாத காரணத்தினால உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 26/8/2024 1/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை இந்த 7 நாட்களுக்கு பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.